Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MRB செஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மோர் தென் 10 வீடியோஸ் கிட்ட MRB செஷனில் அப்லோட் பண்ணியாச்சு. இந்த MRB செஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து மார்னிங் 11க்கு ஒரு வீடியோ, ஈவினிங் 4க்கு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு MRB எக்ஸாம் வரைக்கும் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தா பேத்தோவில், அதாவது நோய் நாடலில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸை தான் நம்ம டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதில் வந்து ஒரு 5 குணங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா வறட்சி, குளிர்ச்சி, சாந்தம், கட்டி, இனிப்பு, கசப்பு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பித்தத்தோட வன்மையை நீக்கக்கூடிய எதிர்குணங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த சுவை, இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த குணங்கள்லாம் வந்து பித்தத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு தான் ஆன்சரு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டின்லேயே என்னென்ன இருக்குது அப்படின்னா இனிப்பு, குளிர்ச்சி, வறட்சி, அதுக்கப்புறம் வந்து கட்டி, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கபத்தோட நேச்சரான குணங்கள். ஸோ அப்போ இது வந்து பித்தத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்னசாரத்தை சேர்க்க வேண்டிய இடங்களில் சேர்ப்பிக்கும் வாயுவின் நிறம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பச்சை நிறம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட் எதுன்னு சொல்லுவோம்னா கீரை தான் சொல்லுவோம். ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். ஸோ அப்போ கீரைன்னு சொல்லும் போது க்ரீன் கலர், அதனால் அன்னசாரம் அப்படின்னா உள்ளே சேர்க்குற அந்த வாயுவோட கலரும் வந்து க்ரீன் கலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எது இருந்தாலும் நம்ம பச்சையாக ராவாக சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியும், அதாவது இயற்கை அப்படின்னாலே க்ரீன் கலர். ஸோ நம்மளுக்கு வந்து அன்னசாரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு எல்லாமே க்ரீன் கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இனிப்பு, துவர்ப்பு, கைப்பு, இது மூன்றும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சீதள வீரியம். அதாவது இதில் ஒன்று பார்த்தாலே நமக்கு தெரியும் இனிப்பு, அது வந்து நம்மளுக்கு உடம்பு கூலிங்கு. ஸோ ஹீட்டு அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு அப்படின்னு வரும். ஸோ இது மூணில் வந்து ஒரு ஆப்ஷனை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது கூலிங்கான ஐட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கேக்கு, சாக்லேட்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதால அது கூலிங்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எச்சிலை உமிழ்ந்தால் ஆட்டு வாயிலிருந்து ஒழுகும் உமிழ்நீர் போனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து வாத சித்தி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வாதம், அதாவது வாத நாடி வந்து ஒரு மாத்திரை அளவில் துடிக்குமா. ஸோ அப்போனா அதோட ரேஞ்ச் வந்து பித்தத்தையும் கப்பத்தையும் விட கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். ஓகேவா, அதோட நடை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டு அப்போ ஆடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓடும். அதனால் ஆடு அப்படின்னு பார்த்தாலே வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாத வளர்ச்சி பெறும் மாதங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆடி முதல் ஐப்பசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாதம்னா என்னது, காற்று. ஓகேவா, அப்போ ஆடி மாதம் தான் நிறைய காற்று அடிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்களா. ஸோ அதனால் காற்று அப்படின்னா எந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னா ஆடி மாதத்துலேருந்து ஸ்டார்டிங். ஸோ அதனால் ஆடி டு ஐப்பசி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வளைவு வடிவமாய் கிளம்பி சோம்பலை உண்டாக்கக்கூடிய வாயு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து தேவதத்தன். ஸோ சோம்பல்னாலே தேவதத்தன் தான். ஓகேவா, அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அதனால் இதுக்கு ப்ராப்பராக சோம்பல் அப்படின்னு பார்த்தோன்னே தேவதத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரை மாத்திரைக்குள் அடங்கியும் நடைபெறும். இதுக்கு ஆன்சர் வந்து வாத ஐய தொந்தம் அப்படின்னு தான் ஆன்சர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதில் அரை மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாதம் வந்து ஒரு மாத்திரை, பித்தம் வந்து அரை மாத்திரை, கபம் வந்து கால் மாத்திரை. ஓகேவா, ஸோ அரைனா பித்தம், அதை விட்டுட்டு வாதமும் ஐயமும் மட்டும் ஞாபகம் வச்சு தொந்த நாடி அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஜாயின் பண்ணி எழுதிடலாம். அதாவது வாத ஐய தொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பகந்திரம் என்ற நோயை உண்டாக்கக்கூடிய கிருமி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சிறுநாதன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பகு அப்படின்னு இருக்கு, அதாவது பாகம் பண்ணுறது, செப்பரேட்டாக செக்மெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படி செக்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால் சிறுநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த சிறு அந்த வார்த்தையை வந்து நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சபூத நாடிகளுக்கு நடுமையாய் நின்று 5 நாடிகளின் நடைமுறைக்கு ஏற்று உதவி புரிவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து குருநாடி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நடுமையாக அப்படின்னு போட்டிருக்காங்க, அதாவது சென்டர் அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகுது. ஸோ குருநாடி அப்படின்னு சொல்கிறது இது தராசு மாதிரி நடுவில் நின்று ரெண்டுத்துக்கும் வந்து அதாவது பஞ்சமூட நாடிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸில் இருக்கும். ஸோ அதனால் நடுமை, அதாவது நடுவில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வந்தாலே குருநாடி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆகாந்துவம் என்பது எதை பற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மனம்.
அதில் ஃபஸ்ட்டு என்ன வேர்ட் இருக்குன்னா ஆகா. ஓகேவா? தேவையில்லாத அதாவது ஆகாத விஷயங்கள் இல்லை அன்வான்ட் தாட்ஸ்லாம் நம்ம மனசில் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போனா ஆகா அப்படின்னா அது மனசை தான் ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து நோய்கள் உண்டான தோடக்குறி குணங்கள் இளைப்பு, சுவாசம், விக்கல், வீக்கம், மயக்கம் இவை சேர்ந்து உண்டாவது சாவது நிச்சயம். அதாவது இந்த எல்லா தோடக்குறி குணங்களும் வந்து சாவது நிச்சயம்ன்றது எந்த நோயில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மேக நோய். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதில் ஒரு 4 to 5 டிசீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாமே மேகம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த டிசீஸும் வந்து ரொம்ப பெருசாக எலாபரேட் பண்ணி கொடுக்கறனால மேக நோய்களுக்கு தான் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின். நீரில் விட்டு எண்ணெய் துளியானது சீக்கிரமாக திரை போல் நீண்டு குருதி கெட்டு குறை உண்டானதாகும். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா இரத்த குறைவு. அதாவது நீர் நெய்க்குறி வந்து இரத்த குறைவை வந்து காட்டுது. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அந்த எண்ணெய் துளி இருக்கு இல்லையா, அது ஸ்பீடாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா அது ஸ்பீடாக போகுது அப்படின்னா நம்ம உடம்புல ஸ்பீடாக போகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பிளட்டு தான். ஓகேவா? ஸோ அதோட சர்க்குலேஷன் தான் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து தண்ணியும் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டு வந்து ஏதோ ஸ்பாயிலாக இருக்குது இல்லை ஏதோ டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட்டு கொஸ்டின். சுக்கிலம் வந்து தேனையும் அதன் நிறத்தையும் கனத்தையும் ஒத்திருந்தால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து அதமோதமம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து அதமோதமம்னு சொல்கிறது ரொம்பவே லோவரான ஸ்டேஜ், அதாவது நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும் கீழே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேர்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதை விட மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா அப்நார்மலை விட கீழே அப்படிங்கும்போது அதை விட மோசம், அதான் அதமோதமம். அதை வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.